வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த செய்தியை, இந்த கிளிப்பிங்ஸை முழுமையாக பாருங்களேன். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய இந்த திமுக என்ற திருட்டு திராவிட கும்பலால் தான். இந்த திராவிட கும்பலால் தான் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் ஒரு பொள்ளாச்சி சம்பவம். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு பொள்ளாச்சி சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுப்பா? இதை பற்றிலாம் ஏன் இவர் ஸ்டாலின் பேச மாட்டாரு? உங்கள் கட்சிக்காரன் பண்ணக்கூடிய தப்புக்கு நீங்கள் தான் சார் விளக்கம் கொடுக்கணும். நீங்கள் தான் விளக்கம் கொடுக்கணும். ஆனால் இங்கே பெண்கள் பாதுகாப்பு உறுதியாக இருக்குன்னு சொல்லி எங்கே உறுதியாக இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. கோடை காலத்துக்காக நாங்கள் 5000 கொடுக்குறோம். இவர் நம்ம கோட்டு தரணும்னு சொல்கிறாரு. கோடை காலம் வேறு, சம்மர் சீசன் வேறையா, வெயில் காலம் வேறு. என்னப்பா அது? சரவணா, வாட் சரவணா? இட்ஸ் வெரி ராங் சரவணா. ஏதாவது ஒரு சைடு உருட்டு சரவணா. இங்கிட்டும் உருட்டிக்கிட்டு அங்கிட்டும் உருட்டிக்கிட்டு நம்ம அண்டா செந்தில் போன்ற ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாட்டை மற்ற மாநிலத்தோடு ஒப்பிடக்கூடாது, மற்ற நாடுகளோட ஒப்பிடணும்னு. எங்கே ஒப்பிட்டு சொல்லு பார்ப்போம் இங்கே இருக்க லட்சணம் என்னன்னு. என் ஊரில் 100 மீட்டருக்கு ரோடு கூட போட்டு கொடுக்கல இந்த திமுக அரசாங்கம், இந்த திராவிட கட்சி. புரியுதா? ரோடு கூட இன்னும் இல்லை. இதுவரையும் வாழ்நாளில் ஒரு தடவை கூட ஜல்லி கூட கொட்டினது கிடையாது. இதுதான் திராவிடம். இன்னும் பல கிராமங்களுக்கு பேருந்து வசதி இல்லை, மின் வசதி இல்லை, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் கூட எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது கூட அங்கே எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லை. ஆனால் கஞ்சா இருக்குது. கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கஞ்சா போய் சேர்ந்துருக்கு, போதைப் பொருள் போய் சேர்ந்துருக்கு, ஒயின் ஷாப் போய் சேர்ந்துருக்கு. இதுதான் திமுக.